விழுந்து நின்று அந்த நிலவை பிடித்தால் என்ன? நிலவை பிடிப்போம், நிலவை பிடிப்போம், நிச்சயம் ஒரு நாள் அந்த நிலவை பிடிப்போம். கிச்சா என்ன இருக்கடா? இந்த புடவை சூப்பர்மா. கிச்சா நீ யாட இந்த புடவையை செலக்ட் பண்ண? நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். இந்த இந்த புடவைய நான் வாங்கி தரல. பின்ன யார் வாங்கி கொடுத்தா? தேன்மொழி. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் சொன்னா. ஆனா இந்த புடவையை கட்டிட்டு நீ இவ்வளவு சந்தோஷமா வந்து நிக்கிறப்போ இந்த சந்தோஷத்துக்கு அவதமா காரணம். அதான் மனசு கேட்காம உண்மையை சொல்லிட்டேன். அவ மேல இருக்கிற வெறுப்பு உன் சந்தோஷத்துக்கு எடுக்க வேண்டாமா? ப்ளீஸ். அம்மா 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 கள்ள தரமா? அம்மா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. அம்மா புரிஞ்சுக்கோ. அம்மா புடவை யார் கொடுத்தா என்ன? மனசை மட்டும் பாரு, வேற எதையும் பார்க்காத. அவ மேல இருக்கிற ஆசையில புடவை வாங்கி கொடுத்தா எடுத்துக்கோ. இன்ஃபேக்ட் உனக்கு புடவை வாங்கி தரணும் எனக்கு தோணல. அவ சொல்லிதான் எனக்கே தெரியும். அம்மா ப்ளீஸ் கள்ள தரையம்மா. அம்மா நான் சொல்றத கேளு. ஏண்டா பெத்த அம்மா கிட்டயே போய் சொல்றியா? எவ்வளோ ஒருத்தி இந்த ஆத்துக்கு கூட்டின்னு வரணுங்கிறதுக்காக எங்கிட்டே அப்படி நடக்கிறியா? புடவை வாங்கி கொடுத்துட்டா நான் எல்லாத்துக்கும் சரின்னு ஒத்துடுவேனா? உனக்கு வேணா அவ வசதியா இருக்கலாம்டா. ஆனா என் மனசுல ஏன் இந்த ஆத்துலயே அவளுக்கு எப்பவுமே இடம் கிடையாது. அவ வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டதுக்கு என் உடம்பெல்லாம் பூச்சி ஊறுற மாதிரி இருக்குடா. காசியில போய் தலை முழுகினா கூட போகாது. இத பாரு கிச்சா, இனிமே இந்த மாதிரி நடந்துட்ட உங்க அம்மாவை நீ பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. அம்மா சுகுணா, என்ன டல்லா இருக்க? என்ன நடந்தது? நேற்றுக்கு மதர்ஸ் டேன்னு தேன்மொழி ஒரு புடவை வாங்கி கிச்சா கிட்ட கொடுத்தமிச்சா. கிச்சாவும் அது அம்மா கிட்ட கொடுத்தான். அம்மா ஆசை ஆசையாக கட்டிண்டா. ஆனால் அது தேன்மொழி வாங்கி கொடுத்த புடவைன்னு தெரிஞ்ச உடனே கழட்டி வீசிட்டா. பாவம் கிச்சா ரொம்ப வருத்தப்பட்டான். என்னாச்சு அம்மாக்கு? கிச்சா விஷயத்தில் இப்படி நடந்துக்க மாட்டாங்களே? கிச்சா எப்போ தேன்மொழி கூட பழக ஆரம்பிச்சானோ அப்போலேருந்து இப்படி தான். தேன்மொழி பேரை சொன்னாலே அம்மா ரொம்ப இமோஷனல் ஆயிடுறா. ஏன், என்ன ப்ராப்ளம்? இந்த காலத்தில் யார் ஜாதியெல்லாம் பார்க்குறா? அம்மா மட்டும் ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம், ஒரு விருப்பம். வாழ போகிறவன் கிச்சா தானே, இல்லை அம்மாவோட விருப்பம் என்ன வேண்டி கிடக்கு? ஆமாம், என்ன பயங்கிறேன்? தேன்மொழி கிச்சாவை தனியாக கூட்டின்னு போயிடுவாளோன்னா? தேன்மொழி எங்கிட்டயே சொல்லியிருக்கா, உங்கள் அம்மா மனப்பூர்வமாக சம்மதிச்சாதான் நான் கிச்சாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு. தேன்மொழி ரொம்ப நல்லவோ, இது அம்மாக்கும் தெரியும். இருந்தாலும் ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ தெரியல. ஜாதி என்ன ஜாதி? மனுஷா நடந்துக்கிற விதமும் மனசும் தானே முக்கியம். அம்மாக்கு ஏன் தான் இதெல்லாம் தோண மாட்டேங்கிறதோ தெரியல. உனக்கு தோணித்தா? என்ன, எனக்கு என்ன தோணலை? நீ மாறிட்டியா? நான் எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நீ ரொம்ப யோகியமான்ற மாதிரி என்ன பார்த்து கேள்வி கேட்கிறேன். என்ன சொல்ல வரேன்? நீ மட்டும் மாறிட்டியா? இல்லையே. உன்னுடைய தனிமையை போக்குறதுக்கும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கொட்டுறதுக்கும் நீயா உருவாக்கின ஒரு கற்பனை புருஷன்.
கற்பனை புருஷனையே நீ இப்படித்தானே உருவாக்கியிருக்க? உங்க ஜாதியிலே பார்க்குறியே. கற்பனை புருஷனே சேம் காஸ்ட்ல போகணும்னு நினைக்கிற நீ நிஜ மருமக சேம் காஸ்ட்ல போகணும்னு நினைக்கிற உங்க அம்மாவை குத்தம் சொல்ற. நோ 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 ப்ளீஸ். என் மாமியாரை குத்தம் சொல்லாத. புரிஞ்சுதா? என்ன மாமி, சுகுணாக்கு வரன் அமைஞ்சதா இல்லையா? ஒன்று கூட தகைய மாட்டேங்கிறது. கிட்டி முட்டி வர மாதிரி தான் இருக்கு. அப்புறம் என்னவோ தெரில, ஒன்றுமே அமையலை. இந்த அம்பாள் எங்களுக்கு ஒரு வழி காமிக்க கூடாதா? என்னமோ தெரியல, எங்கள் விஷயத்தில் விளையாடுறான். எல்லாம் வருவா மாமி, வராம எங்க போறான்? ஹிந்துல வேணா விளம்பரம் கொடுத்து பார்க்கறதானே? அதையும் போட்டு பார்த்துட்டோம், ஒன்னையும் காணும். 31 வயசு ஆயிடுத்து, மூல நட்சத்திரம் வேற. சில பேர் சொன்னா துர்க்கைக்கு எலுமிச்சை பழ தீபம் போடுன்னு, அது போட்டேன். மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு 48 வாரம் போயிட்டு வான்னா, அதையும் போயிட்டு வந்தேன். திருமணஞ்சேரிக்கும் வேண்டிட்டேன், பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிகிட்டு வரேன்னு. யார் யார் என்னென்ன சொன்னாலும் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் பிரம்மம் முடிச்சு எப்படி இருக்குன்னு தெரியலையே. கரெக்ட் மாமி, மூத்தவளுக்கு நடந்தா தானே அடுத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அவன் அக்கா தங்கிக்கு கல்யாணம் அனுப்புறந்தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் தான் வேற ஜாதி பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னனே. சுகுணாக்கு கல்யாணம் ஆகாதுல ஒரே ஒரு லாபம், கிச்சா ஆசைப்பட்ட பொண்ணை ஆத்துக்கு அழிச்சுன்னு வர முடியல. அதான். ஏன் மாமி இப்படி சொல்றீங்க? அவனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சுகுணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்துருவீங்களா? கிச்சாவுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்து தானே ஆகணும். வரணும், ஒரு மாட்டு பொண்ணு வரணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அது எங்களாவால தான் இருக்கணும். அந்த பொண்ணு நல்லவன் தானே சொல்றாங்க. நல்லவளா இருந்தா முடிச்சிருங்களே மாமி. எனக்கு பிடிக்கல. இந்த காலத்துல சீர்திருத்த கல்யாணம் அது இதுன்னு பண்ணத்தான் பண்றா. நான் என் மனசு ஒப்புக்கல. மஞ்சுளாம்மா, எனக்கும் வயசாயிண்டே போகுது. கிச்சாவுக்கு பொண்டாட்டியா இருந்தா மட்டும் போறாது, இந்த குடும்பத்துக்கும் பாந்தமா இருக்கணும். ஒரு நாள் கிழமை, கல்யாணம், கார்த்தி, தேவசம் திதி, இந்த பழக்க வழக்கம்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவளை கல்யாணத்துக்கு கூட்டின்னு போறோம்னு வச்சுக்கோங்க, யாரும் இவளை பார்த்து முகம் சொல்லிக்கூடாது பாருங்க. மெனக்கட்டு வேற ஜாதி பொண்ணு எடுத்து நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்? அவனுக்கு என்னமோ பிடிச்சதை அவன் லவ் பண்ணான், ஆனால் எங்களுக்கு சரிப்பட்டு வரணுமோனோ? அவருக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவர் வந்தார்னா, ஏண்டி நான் ஆற்றுல இல்லை புள்ள சொல்கிறதுக்கெலாம் நீ தலையாட்டின்றதியா அப்படின்னு கேட்பார். அதுவும் இல்லாமல் 3 வேளை சந்தி பண்ணுவார். ஆச்சார அனுஷ்டானம் ஜாஸ்தி. நீங்கள் வேணா பார்த்துட்டே இருங்கோ, ஒரு நாள் நேராக வந்து திடுப்புன்னு நிற்க போகிறார். மாமி, சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஓ, அதெல்லாம் ஆயிடுத்து. வேறு ஏதாவது ஸ்வீட் ஈட்டு பண்ணோன்னா ஒரு 1 hour ஆகும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சாயந்தரம் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே? கோயிலுக்கா? இல்லை, ராயப்பேட்டால ஒரு அம்பாள் உபாசிக்கு இருக்காங்க. அருள்வாக்கு ஆண்டாள்னு பேர். அம்பாள் கிட்ட நேரடியாக பேசி குறியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியா? நேக்கு இதெல்லாம் பிடிக்கிறதில்ல. பகவான்கிட்ட நேர வேண்டினாலே சிலது நடக்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் எனக்கு நம்பிக்கை இருக்கட்டும். வேதத்திலே சொல்லியிருக்கு, தெய்வம் மனுஷ ரூபம்னு. எங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவங்கக்கிட்ட தான் போவோம். ஒரு தடவை எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆஃபீஸ் பிரச்சனை வரும்போது அவங்கக்கிட்ட தான் போய் கேட்டார். சொன்ன மாதிரியே பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு. அவங்கக்கிட்ட ஒரு தெய்வ அனுக்கிரகம் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள். நீங்கள் வந்தால் 2 நல்ல விஷயம் நடக்கும். ஒன்று, உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். 2வது, சுகுணாவுக்கு எப்போ கல்யாணம் நடக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். 3வதாகவும் ஒரு விஷயம் நடக்கணும். அதுக்காக நான் வரேன்.
ஆமா, இவர் யாரு? இந்த அம்மாவோட வீட்டுக்காரர். அதே சமயத்துல அம்மாவுக்கு செக்ரட்டரி. ஓஹோ. உட்காருங்க. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. பையன் பேர் ராகுல் தானே, எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். முந்தா நாள் யூஎஸ்லேருந்து ஃபோன் பண்ணும்போது கூட அம்மாவை பற்றி விசாரிச்சான். அவனுக்கு உங்கள் ஆசீர்வாதமும் பிரசாதமும் வேணுமா? அதுக்கு என்ன, இன்னைக்கே இமெயிலில் என் பிளெஸிங்ஸ் அனுப்பிச்சிடுறேன். அது யார்? அது பக்கத்து வீட்டுக்காரங்களா? இல்லை, இவங்க நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறவங்க. நான் இன்னைக்கு இங்கே வரதா இருந்தேன். அவங்க குடும்பத்துலேயும் பிரச்சனை, அதான் நீங்களும் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் நான் என் விஷயமா வரல. என் விஷயந்தான் உங்களுக்கு தெரியுமே. அம்பாளோட அருளால் நாங்கள் சௌக்கியமாக இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரியே பையனும் அமெரிக்கா போயிட்டான். சீக்கிரமாக வந்துடுவான். ஆத்தாலே அண்டமெல்லாம் பூத்தாலே பொய்யடங்க காத்தாலே. நிச்சயமா வருவான். பெருசா ஒரு ஃபேக்டரி கட்டுவான். வடநாட்டில் கூட ஃபேக்டரி கட்டுவான். நீங்க அவனை பத்தி கவலையே பட வேண்டாம். வசிஷ்டர் இருக்காரா? இல்லையா? விஸ்வாமித்தர் இருக்காரா? நிஷ்டையில் இல்லைன்னா அவர் கூட கொஞ்சம் பேச முடியுமா? எலும்பிச்சை பழத்துல ஊறுகாய் போடுவா. இவ அதை வச்சுட்டு ஃபோன் மாதிரி பேசுறாளே, எப்படி? ஷ்! அவங்க இந்த உலகத்தில் யாரோட வேணாலும் பேசுவாங்க. அசல் ராஜராஜேஸ்வரி. தெய்வ நிந்தனையெல்லாம் பண்ணக்கூடாது. மாமியோட விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவங்களே பிரஸ்தாபிக்கட்டும். மாமி, பிரஸ்தாபிங்கோ. உட்கார்ந்தே சொல்லுங்கோ. வினயங்கிறது மனசுல தான் இருக்கே தவிர உட்கார்றதுலையோ நிக்கிறதுலையோ இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் ஆத்துக்கார் ஸ்தல யாத்திரைக்காக போனார். போன இடத்துல அவர் போயிட்டாருன்னு சொல்லி பேப்பர்லேயும் வந்தது, எல்லாரும் சொன்னா. ஆனால் என் உள் மனசு சொல்கிறது அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு. நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து சொல்லணும். வீட்டுக்கார் பேர் சொல்லுங்கோ. பேர் சொல்லுவீங்களா நீங்களா? வைத்தியநாதன். ஓசூர் கிச்சாமி வைத்தியநாதன். அவருக்கு ரொம்ப பரிச்சயமானவாள்னா எம்கேவின்னு கூப்பிடுவா. சப்த ரிஷிகள்ல யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க. ஒன்றும் இல்லை, இங்கே ஒருத்தர் வைத்தியநாதன் பேர். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்தல யாத்திரைக்கு போனவர். இன்னும் திரும்பி வரல. கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். ஆமாம் ஆமாம், தைலாம்பாள் தான். அவர் உசுரோடு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி, சொல்லிடுறேன். தெய்வ பலம் இருக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்காங்க. ஓகே ஓகே, சொல்லிடுறேன். அப்புறம் அகத்தியருக்கு என்னோட ப்ரொனவுன்ஸை சொல்லிடுங்க. மாமிக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. உங்க ஆத்துக்கார் உயிரோட தான் இருக்கார். நாளையிலேருந்து குங்குமத்தை இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க, என்ன மாதிரி. உங்க ஆத்துக்காரர் கொஞ்சம் ஆத்ம விசாரத்துக்காக போயிருக்கார். கூடி சீக்கிரம் திரும்பி வந்துடுவார். கொஞ்சம் இருங்க. ஏதோ காட்சி தெரியறது. உங்க ஆத்துக்காரர் கொஞ்சம் நெட்டையா இருப்பாரா? இல்லை, கொஞ்சம் ஹைட் கம்மி தான். ஓ, கரெக்ட். ஓ, அது பக்கத்தில் போகிறவர். ஆமாம், மதியமாக தான் இருக்கார். உங்கள் ஆத்துக்காரர் சிவப்பா இருப்பாரா? நான் தான் சேப்பு. அவர் கொஞ்சம் நேரம் மட்டும்தான். ஓ, அப்போ இது யார பின்ன? ஓ, ஏதோ நார்த் இந்தியன். தள்ளி பாப்பா. ஆமாம், நேரம் மட்டாக தான் இருக்கார். அப்புறம் அவர் தோளில் துண்டு போட்டிருப்பாரா? அங்க வஸ்திரம் எங்க அப்பா வாங்கி கொடுத்தது.
அது எவ்வளவு பத்திரமா வச்சுக்காரு பாருங்க. அதான் தெரியறதே. தோதோ நான் அதை போயிட்டார். ஆ? ஒன்றும் இல்லை, அப்பப்போ இப்படி ஒரு விஷயம் தெரியும். டிவைன் விஷன். ஓ, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் வந்துடுவார். பாத்தேலா, இதே தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன், வந்துருவாருன்னு. அதே தான் சொல்றேன். மாமிக்கு இன்னொரு பிரச்சனை. தெரியும் 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 மூத்த பொண்ணு சுகுணாவுக்கு தெரியும். அம்பா தான் சொல்கிறாளே, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். நடக்காது இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மூல நட்சத்திரம். அதான் சொல்ல வரேனே, அதுக்குள்ளே எதுக்கு அவசரம் கொடுக்க மாதிரி? அம்பாளுக்கு குறுக்க பேசினா கோவம் வந்துடும். மூல நட்சத்திரம், கல்யாணம் தட்டி போகிறது, 4-5 இடம் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க, எல்லாம் தெரியும். நடக்கும், கூடிய சீக்கிரம் நல்ல இடமா வந்து அமையும். அதுக்கு 1008 கலச பூஜை பண்ணணும். மாமிக்கு வசதி படுமா? அதுக்கு எவ்வளவு செலவாகும்? என்ன, ஒரு 2000-3000 தான் ஆகும். என்ன? நான் கொடுத்துட்றேன். ஏமா, பரிகாரத்துக்கு இவ்வளவு ஆகுங்கிறா, நான் எப்படி கொடுப்பேன்? ஒரு நல்ல காரியத்துக்காக தானே நான் கொடுக்குறேன். அதனால என்ன இப்ப? நான் அப்படி வாங்கிக்க மாட்டேன். இது பாருங்க, மாசம் மாசம் என் சம்பளத்துல கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதனால என்ன மாமி, அப்படியே பண்ணிட்டா போகுது. எதுக்காக எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறேன்? ஓஹோ, குங்குமத்தை பெருசா வச்சுட்டு இருக்கேனே, அதுக்காகவா? அருள்வாக்கு ஆண்டாள் நம்ம தான் சொன்னான், மாமி உங்க ஆத்துக்கார் உசுரோட தான் இருக்கார், சீக்கிரமா வந்துட போறார், அதனால நன்னா பளிச்சுன்னு பெருசா குங்குமம் வச்சுக்குங்கோன்னு. சிரிக்கிறாளே, ரொம்பதான்.